மாற்றுத்திறனாளிகளை இழிவாக பேசிய நடிகர் ராதாரவி மீது வழக்கு பதிவு செய்ய கோரி சென்னை தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினர் புகார் அளித்தனர். அதிமுகவிலிருந்து விலகிய நடிகர் ராதாரவி கடந்த சில நாட்களுக்கு முன் திமுகவில் இணைந்தார். சமீபத்தில் சென்னை தங்கசாலை பகுதியில் திமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் அரசியல் தலைவர்கள் சிலரை மாற்றுத்திறனாளிகளுடன் ஒப்பிட்டு பேசியதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் இதை கண்டித்து தேனாம்பேட்டையில் உள்ள நடிகர் ராதாரவியின் இல்லத்தை மாற்றுத்திறனாளிகள் முற்றுகையிட்டனர். ராதாரவியை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் உரிமை பாதுகாப்பு அமைப்பினர் மற்றும் டிசம்பர் 3 அமைப்பினர் முழக்கங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து ராதாரவி மீது வழக்கு பதிவு செய்ய கோரி தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் புகார் அளித்தனர். அரசியல்வாதிகளுக்கு எள்ளி நகையாடுறதுக்கு நாங்கள் என்ன எடுப்பார் கைப்பிள்ளையா? அனாதை மக்களா? நாங்கள் எல்லாம் என்ன சார் செஞ்சோம்? எங்க கஷ்டத்தில் உனக்கு என்ன ஒரு துளி தெரியுமா உங்களுக்கு? ஒரு துளி, ஒரு 0.5005% தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு? நீங்களா வீரன்? நாங்கள் வீரனுங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் படுற கஷ்டத்தின் மீது உங்க காலத்தில் நிற்காம நாங்கள் எங்க சொந்த காலில் நிற்கிறதுக்கு அவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் விடுத்துட்டு ஆதரவா நிற்கிறத விட்டுவிட்டு நீங்க எப்படி பேசுறீங்க? எல்லாரும் கை தட்டாங்க. இதுல இன்னும் ரொம்ப அசிங்கப்படுறது ராதாரவி மாத்திரம் இல்ல, பின்னாடி உட்கார்ந்துட்டு சிரிச்சீங்க பாருங்க, உங்க அத்தனை பேர் முன்னாடியும் இந்த முகங்கள் ஞாபகம் இருக்குது. எங்க வந்தாலும் போராடுவோம்.